கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். விசுவாச வாழ்க்கையில் அமைதியாக சும்மா இருப்பதும் ஒரு ஆவிக்குரிய பயிற்சியாகத்தான் இருக்கிறது என்பதை கவனித்திருக்கின்றீர்களா? வாழ்க்கையில் வரும் கூச்சல்கள், குழப்பங்கள், போராட்டங்கள் போன்ற வேளைகளில் நீங்கள் அமைதியாக இருப்பது பல நேரங்களில் சிறந்த பதிலாகவும் உங்களுக்காக தேவன் செயல்படுவதற்கு இடம் அளித்து அவரை நம்புவதற்கும் சரியான தருணமாகவும் இருக்கிறது. அப்படி அமைதியாக இருப்பது என்பது வெறுமனே சும்மா இருப்பது என்று அர்த்தமில்லை. அது தேவன் செயலாற்றும்படி அவர் பாதத்தில் நீங்கள் காத்திருப்பதை குறிக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரத்தில் ஆண்டவரின் குரலை தெளிவாக கேட்கவும், அவரது வாக்குத்தத்தங்களை பற்றி சிந்திக்கவும், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கு பதிலாக ஞானத்துடன் பதிலளிக்கவும் உங்களுக்கு தேவ கிருபையை அளிக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக செயலாற்றுவதினால் உங்கள் காரியம் வாய்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறேன். தேவனே, நான் அமைதியாக உமக்கு காத்திருப்பதினால் உண்டாகும் பலனையும் நீர் செயல்படுவதினால் கிடைக்கும் வெற்றியையும் விசுவாசிக்க எனக்கு கற்றுத்தாரும். எனக்கு எதிராக வரும் எல்லா போராட்டங்களும் நான் உடனுக்குடன் எதிர்வினையாற்றுவதை எனக்கு மன்னியும். என்னுடைய சொந்த வார்த்தைகளிலும் ஞானத்திலும் நான் சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு உம்முடைய ஞானத்திலும் பலத்திலும் சார்ந்து வாழ கிருபை தாரும். போராட்டங்களும் பிரச்சனைகளுமான சூழ்நிலைகள் கூட உம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் நினைவில் கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் எனது பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் எப்பொழுதும் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன். நீர் செயலாற்றும்படி நான் அமைதியாக காத்திருக்கும் பொழுது உண்டாகும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்திற்காக உம்மை துதிக்கிறேன். இப்பொழுதும் நான் சந்திக்கும் இந்த போராட்டங்களிலிருந்து என்னை விடுவிக்கும்படி நீர் செயலாற்ற உமக்கு இடமளிக்கின்றேன். நீர் தரும் வெற்றியை ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.